ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் ஒரு அருமையான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் நான்வெஜ் அப்படின்னாலே ஒரே ஜாலியாக இருக்கும், கொண்டாட்டமாக இருக்கும் இல்லையா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா சிக்கனில் ஒரு அருமையான ஒரு வறுவல், அதுவும் சிக்கன் கொண்டாட்டம். எப்போயுமே நான்வெஜ்னாலே கொண்டாட்டம், அது சிக்கனில் ஒரு கொண்டாட்டம் அப்படிங்கனாலே ரொம்ப ஜாலியாக இருக்கும் இல்லையா? வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சிக்கன் வறுவல் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், பச்சரிசி மாவு 2 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அடுத்து கொஞ்சமாக லெமன், கொஞ்சமாக புளிஞ்சிக்கிட்டால் போதும். அவ்வளோதான். இப்போ இதை கலந்துடலாம். மசால் கலந்தாச்சு. இது ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட ஊறட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா இது போல் நல்லா 2 பக்கம் வேக வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துடணும். நல்லா மொறுமொறுன்னு பொரிச்சாச்சு. சிக்கன் இதுலேயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ எடுத்துடலாம். சிக்கன் வறுத்த அதே எண்ணெயில் கொஞ்சம் அதிகம் எண்ணெய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு அதில் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேணாம், லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். வெங்காயம் இந்தளவுக்கு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். ஃபுல் சிம்மில் வச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். போட்டு இதில் லைட்டாக வதக்கிடுவோம். சும்மா ஒரு 20-30 செகண்டுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். அந்த மிளகாத்தூளோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா இது போல் வதக்குனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான ஒரு சிக்கன் வறுவல் ரெடி. சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் சிக்கன் இந்த மாதிரி வறுவல் செஞ்சுருக்கோம். சிக்கன் கொண்டாட்டம் பாருங்கள், எவ்வளோ அருமையாக வெந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும். அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம எப்பயுமே சில்லி செஞ்சு சாப்பிடுவோம். அந்த சில்லி செஞ்சு சாப்பிட்றப்போ இதில் கொஞ்சம் சாஸ் இந்த மாதிரி வெங்காயம்லாம் வறுத்து இந்த மாதிரி கலந்து சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இதே போல் வீட்டில் செஞ்சு கொடுங்க. சைடிஷாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். சாதம் இல்லைன்னா வேறு ஏதாவது கூட இதை சைடிஷாக செய்கிறீங்கன்னா அந்த சைடிஷாக கூட இதை யூஸ் பண்ண மாட்டீங்க, அதுக்கு முன்னாடியே வீட்டில் காலி ஆயிரும். அந்தளவுக்கு ருசி ரொம்ப அருமையாக இருக்கும்.